வணக்கம். கலைச்செல்வி சாமியல், வழக்கறிஞர். குழந்தைகள் பிறந்த பிறகு ஆர் டீனேஜ் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது அண்ட் பெண்கள் கொஞ்சம் கெரியரில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தி டோன்ட் கெட் இனஃப் டைம் டு ஸ்பெண்ட் வித் தேர் ஹஸ்பண்ட். அதே போல கணவன் மனைவி இருவருக்குள் மூன்றாவது நபரின் ஒரு தலையீடு வருவதற்கான முதல் அறிகுறி ஸ்லீப்பிங் இன் செப்பரேட் ரூம்ஸ். உங்களால் ஒரு கட்டத்தில் இதை சரி செய்யவே முடியலன்னா ஐம் சாரி, யூ ஆர் ஸ்லோலி இன்வைட்டிங் தேர்ட் பர்சன் இன்டு யுவர் ரிலேஷன்ஷிப் என்பதில் எந்த டவுட்டும் கிடையாது. தன் வேலைக்காக, குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக அவங்களுடைய தாம்பத்தியத்தை தியாகம் செய்கிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். ஒரு கட்டத்தில் அவங்களே அவங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக்கிறாங்க. ஆனால் இந்த தியாகத்தை ஆண்கள் செய்கிறார்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். மனைவியை பிரிந்த பிறகு நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளவே இல்லை, என் பிள்ளைகளுக்காகத்தான்னு சொல்ற ஆண்களும் இருக்காங்க. பட் திருமணம் செய்து கொள்றதை பத்தி நான் இங்க பேசவே இல்லை. நீங்க யாரோடும் உறவு வைத்துக் கொள்ளவில்லையா என்பதுதான் கேள்வியே. மேபி இருக்கலாம், பட் வெரி ஃபியூ. அது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை. பிஃபோர் மேரேஜே பெண்களோட கம்பேர் பண்ணும்போது வர்ஜின் ஆண்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. நான் இங்க சரி தப்ப பத்தியே பேசல. அதை இந்த சமுதாயம் அங்கீகரிக்குதா மறுக்குதா அதையும் நான் இங்க பேசல. பிளஸ் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற காரணத்துக்குள்ளேயும் நான் போகல. ஆண்களுக்கு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அதீத ஈடுபாடை பத்தி தான் நான் இங்க பேசுறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெண்களை காட்டிலும் ஆண்கள் இதில் பலவீனமானவர்கள் என்பதுதான். ஆண்கள் ஒரு திருமணத்தை மீறிய உறவு ஆர் வெறுமனே செக்ஷுவல் இன்டிமசிக்காக ஒரு பெண்ணோட உறவு வைத்துக் கொள்வது ரொம்ப இயல்பா நடக்குது. நான் இங்க ஆண்கள்னு சொல்றது நடுத்தர வயது ஆண்கள் மட்டும் கிடையாது, 18+ இருக்கக்கூடிய வாலிபர்களையும் சேர்த்துத்தான். இன்னும் சொல்லணும்னா போனோகிராஃபி வாட்ஸ்அப் குரூப் ஆர் சோஷியல் மீடியா குரூப்ல இல்லாத ஒரு ஆணுடைய மொபைல் போனை இங்க பார்க்கறது மிகவும் அரிதானது. பிகாஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியோடு மட்டுமே உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது மனைவிக்கு வேலை நிமித்தமாக குழந்தைகள், சூழ்நிலை ஆர் உடல்நிலை காரணமாக அதுல ஆர்வம் இல்லை ஆர் டைம் இல்லை ஆர் சூழ்நிலை இல்லை என்றால் கணவன்மார்கள் சும்மா இருந்தாலும் இந்த அமேசான், பிளிப்கார்ட்ல அடிக்கடி இந்த பொருள் வாங்குங்க, அந்த பொருள் வாங்குங்க, இது சீப்பா இருக்கு, இது ஆஃபர்ல இருக்குன்னு அடிக்கடி மொபைல்ல பாப்அப் ஆகுற மாதிரி ஆண்களை டைவர்ட் பண்ற நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது மொபைல் போன்ல. கணவன்கள் எப்படி மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கோ, அதே மாதிரி என் மனைவி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை, வி ஸ்லீப் இன் செப்பரேட் ரூம்ஸ் என்ற குற்றச்சாட்டும் இருக்கு. ஸோ ஒரு ஆண் தன்னுடைய விருப்பத்தை சொல்லி பார்ப்பான். மனைவி அதை நிராகரிக்கும் போது அவன் ஒரு கட்டத்துக்கு மேல வேற ஒரு பெண்ணை தேடி போறான். பட் மனைவிக்கு இதுல ஒரு துளி டவுட்டும் கணவன் மேல வர்றதில்லை. பிகாஸ் அவன் இயல்பாகவே இருக்கிறான் அதே கேரிங், அதே லவ்வோட. இங்க பிரச்சனை எப்படி பெருசாகும்னா, அவன் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வேறு ஒரு பெண்ணோடு தொடர்புல இருப்பான் இல்லையா, அந்த பெண் ஏற்கனவே தன்னை சிலர் பணத்துக்காகவும் வெறுமனே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காகவும் தன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அவளால ஒரு நேர்மையான உண்மையான அன்பு கேர் கொண்ட ஒரு ஆணை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ இங்க நம்ம பொன்னியின் செல்வன் தன் மனைவியை எப்படி லவ் பண்ணானோ, கேர் பண்ணானோ, அப்படியே தான் அந்த பெண்ணையும் லவ் பண்ணுவான், கேர் பண்ணுவான். இந்த கேர் அண்ட் லவ்வை அந்த பெண்ணால விட்டு கொடுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆணை அவன் மனைவியால சந்தோஷமா வச்சுக்க முடியலையேன்னு அவனுக்கு ராஜ உபசரணை கொடுக்க ஆரம்பித்து விடுவாள். ஆல்ரெடி நம்ம பொன்னியின் செல்வன் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி அந்த ராஜ உபசரணையில மிதக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அந்த பெண்ணுக்கு முழு நேர வேலையே இவனுக்கு ராஜ உபசரிப்பு கொடுப்பதுதான். சோ எப்போ இந்த பெண் அந்த ஆணை நிரந்தரமாக தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குறாளோ, அப்பதான் அந்த மனைவிக்கு கணவன் மீது லைட்டா டவுட் வரும். ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, உண்மையை கண்டுபிடிப்பாங்க, கோவத்துல ஏமாற்றத்துல இன்னும் அதிகமா சண்டை போடுவாங்க, அவமரியாதை செய்வாங்க. இங்க அந்த ஆண் தான் செய்த தவற மறந்துட்டு தன் மனைவி தனக்கு செய்த அவமரியாதையை மட்டும் பெரிதாக்கி அதை பொறுத்து கொள்ள முடியாம ஓப்பனா அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பிரகடனப்படுத்துவான். ஏன்னா அவன் தான் ஆல்ரெடி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இல்லையா. நான் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் எனக்கு வீட்டுல மரியாதை இல்லையேன்னு நினைச்சு அவனை எப்போதும் ராஜாவாக ட்ரீட் பண்ற அந்த பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்திக்க முற்படுவான். இப்போ இந்த பெண், அடடா இதுதான் வாய்ப்புன்னு நான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கல, your wife don't deserve you,
உன் மனைவிக்கு உன்னோட அருமை தெரியலன்னு சொல்லி தன்னோட இடத்தை ஸ்ட்ராங் ஆக்கிக்க முயற்சி செய்வாள். அந்த பெண்ணுக்கு தெரியாது, நாளைக்கு அவளும் அந்த ஆணோடு 2 பிள்ளைகள் பெற்ற பிறகு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க முயற்சிக்கும் போது ஆர் வேற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவனை கண்டுக்கலனா அவளுக்கும் நாளைக்கு இதே நிலைமைதான்னு. சோ பெண்களுக்கு இதன் மூலமா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஆண் உங்களோடு ரகசிய உறவு வைத்துக்கொள்ள வற்புறுத்துகிறானோ அவனை நம்பாதீங்க. சோ இங்க தவறு அந்த மனைவி மீதோ ஆர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்த அந்த பெண் மீதோ கிடையாது. ஏன்னா இங்க 2 பெண்களுடைய நிலையும் ஒரே மாதிரி தான். ஆக்சுவலி இங்க இந்த 2 பெண்களும் தான் சண்டை போட்டுக்குவாங்க. காரணம் அந்த ஆண் இவங்களை பத்தி அந்த 2 பெண்களிடமும் தப்பா சித்தரிச்சிருப்பான். சோ இங்க தவறு அந்த ஆண் மேலதான். லைஃப்ல செக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில செரிஷ் பண்ண வேண்டிய, நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ ஆண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் நீங்கள் செய்யற எந்த தவறிலிருந்தும் தப்பிக்கவே முடியாது. நன்றி.